ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிபி இன்ஸ்டாலேஷன், கேபிள் கிளாண்டிங் அண்ட் டெர்மினேஷன் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கேபிள் வந்து 70² யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேபிளில் வந்து சீத்தை வந்து எவ்வளோ நமக்கு டெர்மினேஷன் பண்ண தேவையான அளவு வச்சுக்கிட்டு நம்ம வந்து அக்ஸா பிரேம் வச்சுக்கிட்டு தேவையான அளவு நம்ம வந்து ஆர்மர் லைட்டாக கிராக் பண்ணி ஃபுல்லாக லெட் சீத்தை வந்து கட் பண்ணணும். இது கட் பண்ண பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து மொத்தம் 2 லேயர் இருக்கும், 3 லேயர் இருக்கும். ஃபஸ்ட் லேயர் வந்து சீத்து, ரெண்டாவது வந்து ஆர்மரு, அதுக்கப்புறம் வந்து பெட்டிங் இருக்கும். ஃபுல் ரவுண்டு வந்து நம்ம கட்டிங் பண்ண பின்னாடி நைஃப் எடுத்து நைஃபை வந்து கொஞ்சம் லைட்டாக கிராஸாக வச்சுக்கிறணும். லைட்டாக வந்து கிராஸாக வச்சுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணணும். பாருங்கள் எப்படி கட் பண்ணுறது பாருங்கள். லைட்டாக கிராஸாக வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆர்மரில் போய் சிக்காமல் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீத்தை வந்து கட் பண்ணி வெளியில் எடுத்துடணும். வெளியில் எடுத்த பின்னாடி நம்ம வந்து ஆர்மரை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஆர்மர் வந்து எப்போவுமே எடுக்கையில் பார்த்தீங்கன்னா லேயராக ஃபஸ்ட்டு எந்த லேயர் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குன்றது நீங்கள் ப்ராப்பராக பார்க்கணும். மொத்தமாக எடுத்துடக்கூடாது. 1 by 1 வந்து மேலே இருக்கக்கூடிய லேயரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் கட்டிங் பண்ணுறப்போவே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மர் வந்து நீங்கள் ப்ராப்பராக அப்படி லைட்டாக நீங்கள் கட் பண்ணியிருக்கணும். சுத்தமாகவே கட் பண்ணல அப்படின்னா வந்துச்சுங்களேன், நீங்கள் அதிகமாக வந்து எஃபோர்ட் போடணும். மறுபடியும் ஆக்ஸா பிரேம் வச்சு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து கிளாண்டிங் பண்ணுறப்போ வந்து நல்லா இருக்காது. பாருங்கள் ஆர்மர் வந்து எப்படி எடுக்கிறாருன்னு பாருங்கள். சுத்தமாக இது ஆர்மரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ரிமூவ் பண்ண பின்னாடி இதில் வந்து கேபிள் கிளாண்டோடைய போடணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இதில் வந்து ஆர்மர் கோன் ஒன்று இருக்குது. ஆர்மர் கோனை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் வச்சு டெர்மினேஷன் பண்ணலாம், இதில் கிளாண்டிங் பண்ணலாம். பேக் சைடு வைக்கலாம். பேக் சைடு வச்சிங்கன்னா வந்து பெண்ட் பண்ணுறப்ப எவ்வளோ அளவு தேவையோ அதை நீங்கள் மார்க் பண்ணி ஆர்மர் இப்போ வந்து ஆர்மர் கட் பண்ணிடக்கூடாது. சீத்தை மட்டும் தேவையான அளவு ரவுண்ட் பண்ணி கட் பண்ணணும். பாருங்கள் எப்படி கட் பண்ணுன்றதை பார்க்கலாம். $70² க்கு 12 TP1207 38 diameter இதான் நம்ம கேபிளை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது வந்து ஆர்மர் கோனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம வந்து மேலே உள்ள சீத்தை கட் பண்ணிடணும். சரௌண்ட் நம்மக்கிட்ட இல்லை, கேபிள் கிளாண்டு மட்டும் போட போகிறோம். இது வந்து டபுள் கம்ப்ரஷன் கிளாண்ட். இதுதான் வந்து ஆர்மர். இப்போ நம்ம வந்து இது ஸ்ட்ரெயிட்டாகவும் போடலாம் ஆர்மர் கோனை. இப்போ நம்ம வந்து பென் பண்ண போகிறோம். இந்த பென் பண்ணி ஆர்மர் கோனுக்கு மேலே வந்து நம்ம பென் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த கிளாண்டு வந்து உருவாது. அதனால் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆர்மர் கோனுக்கு பேக் சைடில் வச்சு இது பண்ணுறாரு. நம்ம ஃப்ரண்ட் சைடில் வச்சும் பண்ணலாம். 2 டைப்ஸில் வந்து இது வந்து கிளாண்டிங் பண்ணலாம். ஆர்மரை பென் பண்ணுறப்போ வந்து ப்ராப்பராக பென் பண்ணணும். எக்ஸஸாக இருந்தாலும் நம்ம கிளாண்டிங் போடுறப்போ வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும். பாருங்கள், இதுக்கு மேலே வந்து நம்ம ரிங்கு போடணும். இந்த ரிங்கில் வந்து பார்த்தோன்னா வந்து அது ஒன் சைடு வந்து பாலிஷாக இருக்கும். அந்த பாலிஷ் பக்கத்தை போட்டு ஆர்மர் கோனுக்கு மேலே வந்து இந்த ரிங்கு வந்து ப்ராப்பராக இன்சர்ட் ஆகிடணும், ஃபுல்லாக போயிடணும். அப்போனா தான் நான் வந்து மேல் அந்த ஃபீமேல் இந்த கனெக்டரை வந்து நம்ம ப்ராப்பராக அதை கனெக்ட் பண்ண முடியும். பாருங்கள்,
ரிங் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகுது. இன்னமுமே அந்த ரிங்கு உள்ளே போனால் தான் டைட் பண்ண முடியும். ரிங்கு உள்ளே தள்ளுங்க, உள்ளே போகணும். அந்த ரிங்கை உள்ளே தள்ளி விடுங்க. இன்னும் போகணும், உள்ளே லாஸ்ட் வரைக்கும் போகணும். கிளாண்டை வந்து பார்த்தீங்கன்னா அது முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட் டைட்டு ஃபுல்லாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட ரிஞ்ச் இருக்குது, 2 ரிஞ்சு கண்டிப்பாக வேணும். இது ஆப்போசிட்டாக போட்டு நல்லா டைட் பண்ணிடணும். பேரலெல்லாம் வந்து நம்ம வந்து டிபியில் வந்து எம்சிசிபி 125 ஆம்பியர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். மேலே வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு 12 சர்க்யூட் இருக்குது. எம்சிசிபி எல்லாமே வந்து 32 ஆம்பியர். அதையும் வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அதே மாதிரி பார்த்தோன்னா எம்சிசிபி இன்ஸ்டால் பண்ணுறப்போ வந்து பார்த்தோன்னா அதனுடைய அலாங்கி சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4 mm. இல்லை இந்த எம்சிசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஸாக 2 ஸ்க்ரூ அதிலே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து அலைன்மெண்ட் பார்த்து ப்ராப்பராக நீங்கள் வந்து அலைன்மெண்ட் பார்த்து ப்ராப்பராக வந்து இந்த கிராஸாக இருக்கக்கூடிய ஸ்க்ரூ வந்து நீங்கள் டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 4 mm இருக்கக்கூடிய அலாங்கியை வந்து எம்சிசிபியோட டாப் சைடில் வந்து 4 டெர்மினல் இருக்குது. அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக 1 by 1 ப்ராப்பரான டைட்டில் நீங்கள் பண்ணணும். ரொம்ப ஓவர் டைட்டும் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் டாப் சைடில் இருக்கக்கூடிய பிரேக்கரை வந்து அதாவது எம்சிசிபியை வந்து 32 ஆம்பியர் அதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேபிளை வந்து நம்ம லக் பண்ணிவிட்டு அப்படியே டெர்மினேஷன் பண்ணுறதான். இது வந்து எம்சிசிபி இன்ஸ்டால் பண்ணுறாங்க பாருங்கள். இது எல்லாமே வந்து டெரஸில் வந்து ஒரு பவர் சாக்கெட்டு, அதாவது அதை வந்து லைட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் 230 வோல்ட்டு பவர் சாக்கெட்டு கொண்டு கொடுக்க போகிறோம் இண்டஸ்ட்ரியல் சாக்கெட்டில். இதில் வந்து 32 ஆம்ஸும் இருக்குது, 16 ஆம்ஸ் இருக்குது. 32 ஆம்ஸ்னால் வந்து அதில் இண்டஸ்ட்ரியல் சாக்கெட் வந்து பெருசாக இருக்கும், அதோட கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும் 16 ஆம்ஸு. எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற பிராண்ட் எல்லாமே வந்து லெக்ராண்டு. இப்போ வந்து நம்ம 70² mm வந்து 4 கோர் கேபிளில் வந்து லக் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பின் டைப் லக் யூஸ் பண்ணுறோம். நம்மக்கிட்ட யூஸ் பண்ணக்கூடிய க்ரிம்மிங் டூல் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்கு. இப்போ ஃபஸ்ட்டில் வந்து நமக்கு லக்கில் வந்து எந்த லெவலுக்கு வந்து நமக்கு வந்து லக்கில் வந்து தேவையான அளவு க்ரீம் பண்ணுற அளவுக்கு வந்து இன்சுலேஷன் ரிமூவ் பண்ணால் போதும். எல்லா கேபிளினுடைய இன்சுலேஷனை வந்து கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லக்கை வந்து இன்ஸ்டால் பண்ணி 1 by 1 வந்து நம்ம க்ரிம்மிங் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு லக் வந்து ப்ரோக்கன் ஆகிடுச்சு, அதாவது நியூட்ரலுக்கு போட்டக்கூடியது. அதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து ரவுண்ட் லக்கை வந்து அதை வந்து மாடிஃபை பண்ணி அதை நான் வந்து க்ரிம்மிங் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய க்ரிம்மிங் டூல் பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 25-35 வரைக்கும் தான் இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது இந்த க்ரிம்மிங் டூலு ஹைட்ராலிக்கு. ஆனால் அதுக்கு மேலே 70² 50² mm வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரிம்மிங் டூலால் ப்ராப்பராக க்ரிம்மிங் பண்ண முடியல. பாருங்கள் எப்படி க்ரிம்மிங் பண்ணுறன்றதை பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு பின் லக்லேயும் பார்த்திங்கன்னா வந்து க்ரிம்மிங் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லக்கில் வந்து 2 இடத்துல வந்து நீங்கள் ப்ராப்பராக க்ரிம்மிங் பண்ணணும். பாருங்கள், இப்போ க்ரிம்மிங் முடித்த பின்னாடி வந்து அதை ஓப்பன் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு அடுத்த பொசிஷனில் வச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம க்ரிம்மிங் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் 2 பொசிஷன் இதை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி பம்ப் பண்ணுறப்போ ப்ரெஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கட்டுன்னு சொல்லுவோம், அது வந்து அந்த காயின்னு சொல்லுவோம். அந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பராக அது வந்து அப்படியே நம்ம ப்ராப்பராக வந்து அது வந்து க்ரிம்மிங் ஆகும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு கேபிள்லேயும் வந்து லக்கை இன்சர்ட் பண்ணி நம்ம ப்ராப்பராக வந்து க்ரிம்மிங் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு வந்து நம்மகிட்ட வந்து ஹீட் ஸ்ட்ரிங்கு இல்லை. இந்த அன்இன்சுலேட்டட் நம்ம வந்து லக் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹீட் ஸ்ட்ரிங்கு யூஸ் பண்ணால் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம ஹீட் ஸ்ட்ரிங் இல்லாததுனால 4 கலருக்கும் 4 இன்சுலேஷன் கலர் டேப் வந்து யூஸ் பண்ணி அதை வந்து இந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து டைம் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கேபிள் டெர்மினேஷனை வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. நான் ஃபைனல் டச் மட்டும் நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.